நேயர்கள் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேற்றுலேருந்து ஒரு நியூஸ் பரவிட்டே இருக்குது. பாஜகவும் திமுகவும் கூட்டணி வைக்க போகிறாங்க. இது லண்டனில் நடக்குது. இதனால தான் ஸ்டாலின் சார் குடும்பத்தோடு லண்டனுக்கு போயிருக்காரு. லண்டனில் வச்சு இந்த பேச்சுவார்த்தை போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி ஒரு மூத்த பத்திரிகையாளராக உங்களுடைய கருத்து? அதாவது இப்போ லண்டனுக்கு போக வேண்டியதில்லை, ஒரு ஃபோனை பண்ணால் முடிஞ்சு போச்சு. ஒரு இப்போ செல்ஃபோனில் பேசலாம், லண்டன் போகணுன்னு அவசியம் இல்லை. ஒரு முக ஸ்டாலின் வீட்டுக்கே அங்கேருந்து ஆள் வந்தாங்கன்னு யாரோ ஒருத்தர் மிடில் மேன், அதனால் ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போகிறதுக்கு இதுக்கு போய் இவர் லண்டன் போய் அவங்க அங்கேருந்து லண்டன் போய் இவங்க 2 ரூம் போட்டு உட்காந்து யோசிச்சு இதெல்லாம் தேவையற்றது. கூட்டணி சேரணும் அப்படின்னா லண்டனில் போய் தான் சேரணும் அவசியம் கிடையாது. அது ஏதாவது ஒன்று கிளப்பி விடணுன்றக்காக கிளப்பி விட்றாங்க. இங்கே சந்திரபாபு நாயுடெல்லாம் விட்டு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. பேச்சுவார்த்தையில் யார் வேணாலும் பேசுவாங்க. சந்திரபாபு நாயுடு பேசணும்னு என்ன அவசியம் இருக்குது? யார் வேணாலும் பேசுவாங்க. பட் ஆனால் அவர்களுக்கு சட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு தேவையான மேலவை எம்பிக்கள் வேணும். அது ஒன்று தான் பாஜகவுக்கு வீக்காக இருக்குது. நீங்கள் என்ன சட்டத்தை நிறைவேற்றினாலும் மேலவையில் அது கீழே தட்டி விட்டாங்கன்னா முடிஞ்சு போயிடும். அப்படியே பல நாசகார சட்டங்களை அவங்க நிறைவேற்றிருக்காங்க. இவங்கெல்லாம் எந்திரிச்சு போயிடுவாங்க, டீ சாப்பிட போயிடுவாங்க. அதாவது இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்ற என்ன கொடூர சட்டங்களை எல்லாம் நிறைவேற்ற போயிடறாங்கன்னு தெரியாமையே இவங்க பாட்டு டீ சாப்பிட போயிடுவாங்க, வெளிநடப்பு செஞ்சுருப்பாங்க. அவங்க அழகாக சட்டத்தை பாஸ் பண்ணி விட்டு போயிடுவாங்க. இப்படி தான் உள்குத்து நடக்கிறது. கேட்டால் நீங்கள் வெளியில் போயிட்டீங்கன்னா அதில் உள்ள மெஜாரிட்டி இத்தனை பேர் வந்ததில் எவ்வளோ மெஜாரிட்டி பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ என்னென்னா இன்னும் பல நாசகார சட்டங்களை இயற்றுவதற்கு, ஏற்கனவே தோல்வி அடைந்த சட்டங்களை கொண்டு வர்றதுக்கு இப்போ அவர்களுக்கு தனி மெஜாரிட்டி வரப்போகுது. இன்னும் வரல. அதனால் எல்லாத்தையும் இழுத்து போட்டு வச்சுருக்காங்க, எல்லாத்தையும் மிரட்டி வச்சுருக்காங்க. ஒரிசாவில் பார்த்தா விஜய் பட்நாயக்கிட்ட கையால் வழங்காமல் இருக்காரு. அவருக்கு என்னன்னே தெரியாது. அவர் இதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டார், ஏன்னா அவர் ஆட்சியும் பிடிக்கிட்டு போயிடுச்சு. ஸோ அவங்க இதை பற்றி இனிமேல் நான் அமைதியாக வாழணும், ஜெயிலுக்கு போகாமல் வாழணும்னா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட வேண்டியதான். அதே மாதிரி இப்போ டோட்டலாக ஆட்டையை போட்டாங்க வெஸ்ட் பெங்காலில், பீகாரில் டோட்டலாக ஆட்டையை போட்டு வச்சுருக்காங்க. இப்படி எல்லாத்தையும் வச்சுருக்கும்போது இடிக்கிறதுக்கு கொஞ்சம் திமுக சப்போர்ட் பண்ணால் அழகாக அந்த சட்டங்களை பாஸ் பண்ண முடியுன்றதுனால அவர்கள் எல்லாத்தையும் பேச்சுவார்த்தை நடத்துகிறது தான். அது என்ன சட்டம், அது எப்படி இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா இல்லை வெளிநடப்பு பண்ணுவாங்களான்றதை பொறுத்து. இல்லை அதான் இப்போ என்னென்னா திமுகக்கு அந்த தேவை எங்கேருந்து வரப்போகுது? ஏன்னா நேற்று இந்த நியூஸ் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு நியூஸ் வருது. அவர் தன்னோட எம்பிகளோட நேர்காணலில், அதாவது ஆன்லைனில் ஒரு மீட்டிங் போடுறாரு. அந்த மீட்டிங்கில் அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், காங்கிரஸ் தான் நமக்கு ஆகாது, அங்கே நம்ம எந்த தொடர்பும் வச்சுக்கூடாது நீங்கள் யாரும். மற்றபடி மாநிலத்திற்கான பிரச்சனை வரும்பொழுது நீங்கள் எதிர்த்து போராடுங்க. பாஜக கொண்டு வரக்கூடிய எந்த சட்டமாக இருந்தாலும், அதாவது மக்களுக்கு பாதகம் வைக்கக்கூடிய எந்த சட்டமாக இருந்தாலும் எதிர்த்து நம்ம போராடணும்னு ஒரு நியூஸ் வெளியாகுது. அவர் திட்டமிட்டே இந்த செய்தி பரப்புகிறாங்களா? வேணும்னே திமுக அதாவது தாவேக்கா பாருங்கள், நாங்கள் மட்டும்தான் பாஜக எதிர்க்கிற ஒரு ஆளாக இருக்கோம், ஆட்சியில் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக திமுக பாஜக தாவேக்கா தான் பாஜக தான் தாவேக்கான்றது எல்லாருக்குமே தெரியும். இதில் இவங்க அவன் போய் அதில் யார் போய் சேர்ந்தா கூட சேர்றது தான். அந்த வீட்டு பிள்ளைக்கு மருமகளுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. சரி, திமுக அப்படி போனால் கூட மருமகளாக தான் போக முடியும். ஆனால் தாவேக்கா அந்த வீட்டுக்கு குழந்தை. ஓஹோ, அப்போ எடப்பாடியும் அந்த ஃபேமிலியில் ஒருத்தர் மூத்த பிள்ளையோ ஒன்று விட்ட சித்தப்பா மாதிரி. சரி சரி, அது இதாக பண்ண முடியாது. அவர் அந்த குடும்பத்திலே புழங்கி பழகிட்டார், அப்படிதான் சொல்ல முடியாது. அந்த குடும்பத்தோட குழந்தை கிடையாது. ஆனால் தாவேக்கா அந்த குடும்பத்தால் பெற்றெடுக்கப்பட்ட குழந்தை. ஓ, ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை. அதான். ஓகே ஓகே. அந்த மாதிரியான ஒரு இதில் பழைய ரஜினி படத்தெல்லாம் காட்டுவாங்க. சித்தாள் வேலை பார்த்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க பொம்பளை அதை மாசமாக்கி விட்டான் ஓடிடுவான். அந்த குழந்தை மரத்தை வச்சு தண்ணி ஊற்றுவான்னு வளரும், அப்புறம் அது ஹீரோவாகும், அப்புறம் வில்லனாகும். அந்த மாதிரி குழந்தை தான் இது தாவேக்கா. ஆனால் இது அப்படி கிடையாது. அதிமுக அப்படி கிடையாது. அது போய் அந்த வீட்டில் குடியேறினது, குடியேற்ற வச்சுட்டாங்க. இங்கே தான் நீ தங்கி ஆகணும்னு அப்படி இருக்கிறது. அதுக்கு இதுக்கு வித்தியாசம். அதனால திமுக போனாலும் அந்த அளவுக்கு எஃபெக்டாக இருக்காது, அதனால போக வேண்டாம், ஏற்கனவே ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க, போயிட்டு இருக்கு. அப்போ உறுதியாக நம்ம திமுக போகாதுன்ற நிலைப்பாடு எடுத்துக்கலாமா? இல்லை, போகாதுன்ற நிலைப்பாடும் எடுக்க முடியாது, போகுன்ற நிலைப்பாடும் எடுக்க முடியாது. அது காலத்தின் கட்டாயம் சூழ்நிலையை பொறுத்து தான் திமுக அதை முடிவெடுக்கும். ஆனால் கொள்கை எல்லாமே எதிராக தானே பேசுகிறாங்க. கொள்கைக்கு எதிராக தான் இருக்கும். சில திட்டங்களில் ஒரு அடிப்படை இதில் ஒது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாஜக கூடவா திமுக? அது அந்த வாய்ப்பு இருக்குது. அந்த கட்சிக்கு பேக் ஃபயர் ஆகாதா? இல்லை, அதுதான் அது எப்படி நாசுக்காக கேம் ஆடணுமோ அந்த மாதிரி போகும். ஓஹோ, அப்படிதான்.
பேக் ஃபயர் ஏன்னா பேக் ஃபயர் ஆகுதுன்னு தாண்டி இப்போ மைனாரிட்டிக்கு முழுசாக தோல் கொடுத்து அவங்களை காப்பாற்றினதே திமுக. அவங்க என்ன பண்ணாங்க, காமிச்சு கொடுத்துட்டு ஐஎம்எல்லாம் ஓடி போயிட்டான். ஒரு பதவி, ஒரு மினிஸ்டர் பதவி கொடுத்த உடனே நன்றி கெட்டத்தனமாக இவ்வளோ நாள் அவங்க பாதுகாத்து பல சட்டங்களை அவங்களுக்கு எதிராக நின்று, அவங்களுக்கு ஆதரவாக நின்று, எதிராளிகளுக்கு எதிராக நின்று பல இது பண்ணாங்க. இப்போ ஐஎம்எல் என்ன பல்லடிச்சுக்கிட்டு இங்கேயா இருந்தான், அவன் ஒரு எலும்பு துண்டை போட்டோடனே அந்த பக்கம் போகலையா? அந்த மாதிரி தான். அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் ஓட்டுனே கிடையாது, விஜய்க்கு போய் எல்லாம் குத்தலையா? இப்போ இவங்களுக்கு எது கஷ்டப்படணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை டிஎம்கே எடுக்கலாம். இவங்க நன்றி கேட்டவங்க, இவங்களுக்கு என்ன பண்ணாலும் சரி, இவங்க வந்து எங்கிட்ட போக போகிறான், இவனை எதுக்கு நாம் பாதுகாக்கணும்னு ஒரு நிலைப்பாடு எடுத்தால் அது எகேன்ஸ்டாக தான் போகும். அதாவது சிறுபான்மையருக்கும் இஸ்லாமியர்கள் தலித்துகளுக்கு திமுக நிறைய இந்த 3 பேரும் சேர்ந்து தான் இப்போ திமுக ஆப்பு வச்சுட்டாங்க. அப்புறம் இன்னும் எதுக்கு நாங்கள் அந்த இதை பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு எடுக்கலாம். ஆமாம், எடுத்தால் அது தப்பும் கிடையாது. இப்போ நீங்கள் கூட்டணியை பற்றி பேசுறதுனால, ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறினாங்களா என்னென்னு நம்மளுக்கு இப்போ தெளிவான இது இல்லை. ஏன்னா கம்யூனிஸ்ட்டுகளுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது கம்யூனிஸ்ட்டுகளை வந்து கணக்கிலே யாருமே எடுக்க மாட்டாங்க. அவர்களுக்கு வந்து மக்கள் சக்தியும் கிடையாது, அவர்களுக்கு எந்த செல்வாக்கும் கிடையாது. அவர்கள் ஏதோ கிராமத்தில் வயசான காலத்தில் வெளியில் வாசலில் படுத்துருக்க, கைத்து கட்டில் படுத்துருக்க கிளைக்கு மாதிரி தான் அவங்க. ஏதாவது சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்பப்போ கஞ்சியும் கூழும் கொடுத்தீங்கன்னா குடிச்சுவிட்டு வாசல்லே படுத்துருப்பாங்க. அந்த நிலைமை தான் கம்யூனிஸ்ட் இருக்குது. அதனால் கம்யூனிஸ்ட் யாருமே கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. அவங்களுக்குள்ளே இப்போ பிரச்சனை வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தகவல். ஆமாம், பதவி ஆசை யாரை விட்டுச்சு? வீட்டில் கேட்பாங்கல்ல, இந்த நேற்று முந்தா நாள் பிறந்த பையன் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தான், அவன்லாம் எம்எல்ஏ ஆகிட்டான், நீ என்ன கிழிக்கிற, நீ என்ன சேவை செஞ்சு என்னத்தை கிழிச்சிட்ட எவ்வளோ நாள், உன்னால் குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, நாட்டுக்கும் பிரயோஜனம், நாட்டுக்கு எதாவது பிரயோஜனம் இருக்கா கம்யூனிஸ்ட்டுகள்னால அப்படின்னு கேள்வி மனசாட்சிப்படி நெஞ்சில் கை வச்சு கேள்வி கேட்டிங்கன்னா ஒன்றும் இருக்காது. அதிகாரத்துக்கும் வரமாட்டாங்களாம், ஆனால் எலெக்ஷனில் போட்டி போடுவாங்களாம். இவங்களோட நோக்கம் வந்து போராட்டம் மட்டும்தாங்க, அதிகாரத்துக்கு வர்றது கிடையாது. அப்புறம் என்னத்துக்கு, என்ன வெங்காயத்துக்கு எலெக்ஷனில் நிற்கிறீங்க? அப்போ குடும்பத்தில் இருக்கவங்களே கேட்பாங்க, கல்வி நம்ம கேட்கல, குடும்பத்தில் அவங்க குடும்பத்தாரே கேட்பாங்க. இந்த 3ஆம் வீட்டுக்காரன் இப்படி ஆகிட்டான், 4ஆம் வீட்டுக்காரன் மினிஸ்டர் ஆகிட்டான், இங்கெல்லாம் என்னத்துக்கு அரசியலில் சாயந்தரம் காலையிலான வெளியில் போகிறது துண்டை போட்டு சாயந்தரம் ஆனால் வீட்டுக்கு வரணும், இது எதுக்கு தேவைன்னு கேட்பாங்கல்ல. அதுக்கு அவங்க பதில் சொல்லி தான் ஆகும். நாங்கள் இங்கே எல்லாருமே அமைச்சர் பதவி அந்த அதிகாரத்தை நோக்கி தான் போகிறாங்க, கொள்கைன்றது யாருக்குமே இல்லை. அப்படி இப்போ இவங்க போயிடுறாங்க, வச்சு கத்திரிக்காய் வியாபாரம் பண்ண போகிறாங்க. என்ன பண்ண போகிறாங்க சந்தையில்? உங்கள் கொள்கை யாருக்கு தேவை? உங்களை யார் மதிக்கிறா? முதல்ல உங்கள் கொள்கையை யார் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான். நம்ம சொல்லலை, உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களே பேசுவாங்க, அதுக்கு பேசுகிறாங்க. அதை நான் காது கொடுத்து கேட்டிருக்கேன். ஓஹோ, கம்யூனிஸ்ட் குடும்பத்தில் இருந்தவங்களே கேட்குறாங்க. ஏதோ ஒரு கம்யூனிஸ்ட் குடும்பத்தில் ரொம்ப மன வருத்தப்படுறாங்க. காலத்துக்கும் இப்படி அநியாயம் பண்ணி குடும்பத்தை நாசப்படுத்தி ஒன்றுமே சரி, லஞ்சம் வாங்க வேணாம், இது பண்ண வேணாம், மக்களுக்காக போராட்டங்கள் வேணும். வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த அதிகார பதவியிலேருந்து மக்களுக்கு செய்யலாம்ல. அதுக்காக தானே தேர்தல் அரசியலுக்கு வரீங்க. அப்புறம் அதுலேயும் வந்து நான் வரமாட்டேன் போக மாட்டேன்னா மனுஷனாவே மதிக்கிறன்ற நிலைமைக்கு இல்லாத நிலைமையெல்லாம் இப்போ குடும்பத்தில் இருக்காங்க. இல்லை சார், அது கரெக்டு தான். இப்போ எனக்கு என்னென்னா, பாஜகவுடைய பிள்ளை தான் அப்படின்றாங்க. அப்படி கம்யூனிஸ்ட் இல்லை, அது தாவேக்கா. பாஜக இருக்கு, நீங்கள் சொல்கிறது நடக்கிறது. கம்யூனிஸ்டும் இல்லை, அந்த அமைச்சரவையில் பங்கெடுத்தா அந்த மாதிரி தானே ஆகுது கதை. எப்படி எந்த? ஏன்னா இவர் வீரபாண்டியன் அப்படி தானே சொல்கிறாரு, நாங்கள் வந்து வெகு விரைவில் தாவேக்காவுடைய அமைச்சரவையில் பங்கெடுக்கிறதுக்கான காலம் கணித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பேசுறாரு. அப்போ தாவேக்கா அமைச்சரவையில் பங்கெடுத்தா கம்யூனிஸ்டும் அது பாஜகவுடைய எதிர்த்து தானே இருக்கு. தாவேக்கா தானே அதே டீம்னு சொன்னீங்களே, அதனால கேட்டேன். குழந்தைன்னு நம்ம சொன்னா கூட இப்போ ஜேசன் சஞ்சய் இருக்காப்புல, ஆமாம், அவர்னா அவர் குடும்பத்திலே இருந்துகிட்டு இருக்காப்புல, விஜயோட பையன்தான். இருந்தாலும் இவர் தனியாக தானே படம் டைரக்ட் பண்ணுறாரு, தனியாக போகிறாரு. அப்புறம் எப்படி அது ரெண்டையும் ஒன்று? அவர் அவங்க அம்மா கூட போயிட்டார்ல, இங்கே இல்லையே, கூட இல்லையே, விஜய் கூட இல்லையே. விஜய் தனியாக வந்துட்டார்ல, இதோட கம்யூனிஸ்ட் சேரில் இருந்தால் தப்பு. ஓ, பிறந்தது அந்த இடம், ஆனால் தனியாக இப்போ கல்யாணம் ஆகி வேறு குடும்பம் நடத்துகிற மாதிரி தனியாக வந்துட்டாங்க. அப்படிங்கும்போது அதை நம்ம கணக்கில் எடுக்கணும். பட் பிறந்து வளர்ந்த இடத்தோடைய அந்த தாக்கம் இருக்கும்ல, அந்த கொள்கை இருக்கும்ல, அந்த இது இருக்கும்ல. இப்போ ஆளுநரோடு அவங்க இருக்க இணக்கத்தை பார்த்தா அவங்க வந்து திராவிட சித்தாந்தத்தோடு படுற மாதிரி தெரியலையே. ஏன்னா இங்கே ரொம்ப வருஷமாக எந்த திராவிட கட்சிகள் எதெல்லாம் எதிர்த்தாங்களோ அதெல்லாம் அவங்க செஞ்சு காமிச்சிட்டு இருக்காங்கல்ல. குறிப்பாக தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு நடந்தது பார்த்தோம்ல நம்ம. ஸோ அப்போ அதை நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்? அந்த அந்த வீட்டில் பிறந்த பையன் அதே மாதிரி தானே இருக்காங்க. கம்யூனிஸ்ட் ஏற்றுக்காங்க. அதனால என்ன இருக்குது, தமிழ் தாயாக இருந்தாங்கன்னா கன்னட தாயாக இருந்தால் எல்லா இடத்துலையும் கம்யூனிஸ்ட் இருக்குல்ல, அப்படின்னு நினச்சி ஏற்றுக்க வேண்டியதான். ஓஹோ, அவங்க பேன் இந்தியா கட்சின்றதுனால இது ஒரு விஷயமா பார்க்க மாட்டாங்க அப்படின்ட்டீங்க. 8 லாங்குவேஜ்லேயும் பாடுறாங்க.
அதனால் கன்னட தாய் வாழ்த்து அங்கே போடுவாங்க, தெலுங்கு தாய் வாழ்த்து அங்கே போடுவாங்க, மலையாள தாய் வாழ்த்து இங்கே போடுவாங்க, எல்லாத்தையும் செட் ஆகிடும்.